லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். சென்னைக்கான சிறப்பு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். சென்னை சூப்பர் 6 என்ற பெயரில் சிறப்பு திட்டங்களை அறிவித்தது திமுக. சென்னையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் என திமுக வாக்குறுதி. செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் போக்குவரத்து மேலாண்மை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உறுதி. சென்னையில் நாய் பிடிப்பவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரிக்கப்படும் என திமுக வாக்குறுதி. விரிவுபடுத்தப்பட்ட காப்பகங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் குற்றங்கள் அதிகரித்துவிட்டதாக கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. கஞ்சா போதை புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் திருச்செங்கோடு பரப்புரையில் விமர்சனம். இன்றைக்கு திமுகவில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. உண்மைதானே? இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை மூலா முடக்கு வீதி சந்து பொந்து எல்லாம் இன்றைக்கு போதை விற்பனை, கஞ்சா விற்குது. மக்களின் கிட்னியை திருடிய மருத்துவமனை நிர்வாகம் மீது அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்த திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போடக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். மத்திய அரசு என்ன கொண்டாந்தது? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். அந்த மசோதாவை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி. ஒவ்வொரு பெண்களும் எண்ணி பார்க்க வேண்டும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்த திமுக, இதற்கு திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அரசியலில் பெண்களுக்கான இடத்தை கொடுக்க திமுக காங்கிரஸ் விடவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோல்வியடைய வைத்த ஸ்டாலின் தமிழ்நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேட்கவும் அறிவுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். தென்காசி பரப்புரையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து தடுத்துவிட்டன. மொடக்குறிச்சியில் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. कांग्रेस और डीएमके ने तमिलनाडु और देश भर की बहनों को, माताओं को विधानसभा और लोकसभा आने से वंचित तो किया ही है. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட மகளிர் மசோதா அல்ல என கனிமொழி விமர்சனம். மகளிர் மசோதா என்ற பெயரில் தொகுதி மறுவரையறை செய்ய நரித்தனமாக ஒன்றிய அரசு முயற்சித்ததாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து பிற மாநிலங்களுக்கு தர பாஜக முயற்சித்ததாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. அதிமுகவை எடப்பாடி கே. பழனிசாமி அடகு வைத்து விட்டதாகவும் கடும் விமர்சனம். விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதாவுக்கு ஆதரவாக திருமாவளவன் வாக்கு சேகரிப்பு. எவ்வளவு இடம் வேண்டுமானாலும் தேமுதிகவுக்கு தரும்படி மு.க. ஸ்டாலினிடம் தானே கூறியதாகவும் பேச்சு. $8,000 $10,000 ரூபாய் தருவதாக கூறுவது என்ன மாதிரியான வளர்ச்சி என சீமான் கேள்வி. மது அருந்துவோரின் வாக்கு தனக்கு வேண்டாம் என்றும் காரைக்குடி பரப்புரையின் போது பேச்சு. முதல் பூட்டு டாஸ்மாக் கடைக்கு போறேன். குடிக்கிறவன் ஓட்டு போட மாட்டேன். போடாத,
நீ குடிச்சிட்டு வந்து எனக்கு தான் முடிவே எவனுக்கு போடுவாங்க யாரு என்ன குடிக்கிற மக்கள் போடுற ஓட்டு எனக்கு வேணாம். நல்ல தமிழ் குடிமக்கள் எனக்கு போட்டா போதும். அது போட்டா போதும். தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலனை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. உளவுத்துறையின் புதிய ஐஜியாக அவினாஷ் குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு தாவேக ஆதரவு. தாவேக வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துக்கு வாக்கு கேட்கும் விஜய். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்று பரப்புரை. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 27 நிபந்தனைகளை பின்பற்ற அறிவுறுத்தல். கால்நடை வளர்ப்புக்கு கவனம் அளிக்க வேண்டும். வெறிநாய் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். என்ன நினைக்கிறது தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சேரமண்டல மக்கள் கோரிக்கை. கோழி வளர்த்துறவங்க ஐயா, அன்னைக்கு இருந்த மெட்டீரியல் காஸ்ட், அதாவது அது ப்ரொடக்ஷனுக்கு நிறைய நாங்கள் இந்த அக்ரி வேஸ்ட்டு, அப்புறம் இபி, இதெல்லாம், அப்புறம் லேபர் காஸ்ட்டு, இதெல்லாம் பன்மடங்கு அதிகமாகிடுச்சுங்க. தெரு நாய்கள் அப்படின்னு சொல்லி அது என்ன ஆகுதுன்னா, தோட்டத்தில் வளர்த்துற ஆடு மாடு கோழி இதுகளெல்லாம் பிடிச்சி கட்டி. அப்போ இதை கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் வச்சு அதை பராமரிக்கலாம். ஆசிரியர்களுக்கு அரசியல் அறிவை கற்பிக்க வேண்டும். கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சியில் திராவிட இயக்க சித்தாந்த செந்தில் கௌதமன் பேட்டி. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கோலாகலமாக தொடங்கியது சித்திரை திருவிழா. மங்கள வாத்தியத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க விமரிசையாக நடந்த கொடியேற்றம். வால்பாறை அருகே சோலையார் அணை பகுதியில் சிதைந்த நிலையில் மூதாட்டி உடல் கண்டெடுப்பு. சிறுத்தை தாக்கி உயிரிழந்தாரா என வனத்துறையினர் விசாரணை. மலேசியாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதம். பற்றி எரிந்து வரும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நீடிக்கும் சவால். Kampung bahagia kemungkinan akan hilang dari pandangan. இரண்டு நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் நிதியுதவியோடு தமிழர்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கிறார். ஹார்முஸ் நீரிணை அருகே பயணித்த 2 இந்திய கப்பல்கள் மீது ஈரான் படையினர் தாக்குதல். கச்சா எண்ணெய் ஏற்றி வந்தபோது நடத்தப்பட்ட தாக்குதலால் திருப்பி அனுப்பப்பட்ட கப்பல்கள். ஹார்முஸ் நீரிணை அருகே இந்திய கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளான விவகாரம். இந்தியாவிற்கான ஈரான் தூதரை நேரில் அழைத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம். சர்வதேச கப்பல் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக மூடியது ஈரான். அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறியதால் நிலைப்பாட்டில் மாற்றம் என ஈரான் அரசு அறிவிப்பு.
ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடல்வழி முற்றுகையை அமல்படுத்துவதாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. ஹார்மஸ் நீரிணையை ஈரான் மூடிய நிலையில் பதில் நடவடிக்கை. ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஸ்தம்பிப்பு. கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபடும் அபாயத்தால் உலக நாடுகள் கவலை. சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை சோதித்த வடகொரியா. தங்கள் நாட்டு பகுதியில் விழுந்ததால் ஜப்பான் கண்டனம். அமெரிக்காவின் வடக்கு இல்லினாய்ஸில் வீசிய கடும் சூறைக்காற்று. தூக்கி வீசப்பட்ட கூரைகள், வீடுகள் சேதம், ஏராளமான மரங்கள் சாய்ந்தன. சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம். மனிதர்களை விட வேகமாக ஓடி அசத்திய ரோபோக்கள். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.